மா சுப்பிரமணியன் அவர் மேலே தான் குற்றச்சாட்டு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக அந்த பெண் விவகாரத்தில் பாலியல் பலாத்காரம் நடந்த விவகாரத்தில் அந்த ஞானசேகரன் மா சுப்பிரமணியோட கூட இருந்த ஃபோட்டோவை எல்லா இதுலேயும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. உதயநிதியோடையும் இருக்கார், மா சுப்பிரமணியோடையும் இருக்கார். மா சுப்பிரமணி சைதாப்பேட்டை எம்எல்ஏ, ஞானசேகரன் சைதாப்பேட்டை மாணவர் அணி தலைவர். அப்போ ஞானசேகரனுக்கும் இவருக்கும் மா சுப்பிரமணிக்கும் தொடர்பு இருக்குமோ, அந்த சார் இவராக இருக்குமோங்கிற சந்தேகமெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு வந்துச்சு. அவர் மேலே எல்லாருமே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்தேகத்தை உறுதி செய்யும் விதத்தில் உதயநிதி வாயவே திறக்கலை. உதயநிதி ஞானசேகரனோட ஃபோட்டோ போட்டுருக்காங்க. உதயநிதி அறிக்கை விட வேணாமா, என் கூட ஃபோட்டோ எடுத்துருக்காரு, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, ஏதோ கட்சிக்காரர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் கடுமையான எங்கள் கட்சி தலையிடாது, கடுமையான நடவடிக்கை எடுப்போன்னு அவர் சொல்லணும். யோகியர் அப்பா இருக்கார்ல, அவரை வச்சுன்னு சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கட்சிக்காரவங்கெல்லாம் இப்போ சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, நான் நல்லா விசாரிச்சிட்டேன், அப்படி இருந்தால் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன்னு அப்பாக்காரர் சொல்லணும். அப்பாவும் பையனும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் மா சுப்பிரமணி வாயை திறந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், இந்த டைமில் போய் சொல்லலாமா? இவங்கெல்லாம் ஒரு மந்திரி, மகளிருக்கான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறதான் தமிழ்நாட்டில். இது சொல்லக்கூடிய டைம் இருக்குல்ல, நாரிப்போச்சு உங்கள் பேர், பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லைன்னு இந்த டைம் பார்த்து சொல்கிறாரு பாருங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர், இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் மகளிருக்கான ஆட்சியை நடத்துகிற முதல்வர். அதுவும் எப்படி சொல்கிறாரு, உலக அளவில் மகளிருக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. நம்ம இப்படி நாருதே நம்மது. இப்போ போய் உலக அளவில் மகளிருக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறோமே, அசிங்கம் இல்லையானு கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் சொல்கிறார். உடனே ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இன்னொரு மீட்டிங்கில், பெண்கள் உயர்ந்தால்தான் நாடு உயர்ந்துட்டு போகுங்கிறார். அவர் பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் நிமிர்ந்து நிற்க முடியும். நீங்களாம் பெண்களை பற்றியும் பேசக்கூடாதே. நான் இந்த விஷயத்துக்குன்னு சொல்லலை, அதாவது நம்ம இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்துக்காக சொல்லலை. இவங்க இப்போ பெண்கள் கதையெல்லாம் கதையாக 74 75லேருந்து இது பண்ணி விட்டால், ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட பெண் இது, கருணாநிதி சம்மந்தப்பட்ட கருணாநிதி மாதிரிலாம் கொஞ்சம் நெஞ்சு இதாக வந்தது, பல இதை சொல்ல முடியாது. அவ்வளவு மோசமான விஷயங்கள் அவர் பண்ணது. கடைசி காலம் வரை அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். கண்ணதாசன் சொன்ன இது சிறு வயது இதில் வனவாசம். அதுக்கப்புறம் ஒரு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து என்னென்ன விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கதை ஒரு கிட்டத்தட்ட பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சினிமா எடுக்கிறான் பாருங்கள். அது மாதிரி 3 பார்ட்டு 4 பார்ட்டு 5 பார்ட்டு எழுதலாம், படம் எடுக்கலாம் இவங்க விஷயத்தை. ஸ்டாலின் அது பெரிய கதை, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. உதயநிதி அதை விட பெரிய கதை. இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க மகளிர் உயர்ந்தால்தான் நாடு உயருமா? மகளிர் எங்கே உயர விட்டீங்க? நீங்கள் படுத்தின பாட்டில் 1-2 மகளிராக பாதிக்கப்பட்டீங்க. இப்போ எவனோ ஒருத்தன் இது பண்ணுறான், அதையும் மறைக்கிறீங்களே. அந்த சார் யாருங்கிறத எல்லாருமே கேட்குறாங்க, யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களே. திருமாவளவனே தைரியமாக கேட்டார், அந்த சார் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார. விசாரணை சரியாக நடத்தலைன்ட்டார, நேர்மையான விசாரணை தேவைன்ட்டார. திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள். யார் இந்த சார்? அதுதான் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை. குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன். இப்படி தான் இருக்கணும், ஜால்ராபாவே இருக்கக்கூடாது. உடனே இன்னொன்று சொல்கிறார் திருமாவளவன், எதிர்க்கட்சிகள் ஆன எங்களை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறார் திமுகவை. அப்போ ஸ்டாலின் ஃபோன் பண்ணி பேசாதன்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். பேச விடுங்கிறார். அதையாச்சும் சொல்கிறாரு. அதனால் தைரியமாக திருமாவளவன் நடிச்சிட்டார், பேசித்தான்ப்பா ஆகணும், நான் பேசித்தான் ஆகணும்.